அம்மா, நம்ம பிள்ளைங்க தப்பு மேலே தப்பு பண்ணி இப்போ நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டாமா. ஆனா நீ இருந்தீன்னு வச்சுக்கோ, இந்த நிலைமை வந்திருக்காதம்மா, இந்த நிலைமை வந்திருக்காதம்மா. ஆமா, அக்கா சேர்த்து 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அதையே நினைச்சிருந்தா எப்படி மாமா? நான் இருக்கேன் உங்களுக்கு. வாங்க மாமா, வீட்டுக்கு போறேன். வாங்க. ஏங்க, பஞ்சாயத்து தலைவர் உடனே உங்களை வர சொன்னார், சீக்கிரம் வாங்க. இது கூப்பிட்டுருப்பான்னு தெரியலீங்களா மாமா? சரி, எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹலோ கண்ணே. ஊருக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு அவமானம்னா அது இந்த ஊருக்கே சேர்த்து தான். குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு நீ விருப்பப்பட்ட தப்பு கிடையாது. சொந்த மச்சனன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டவன் பொண்ணு சந்தோஷம்தான். உன் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு கேட்டையா? கேட்கவே இல்லை. அந்த புள்ள மனசில் என்ன இருக்குன்னு அவளும் சொன்னாலா? அவளும் சொல்லலை. சொல்லாம முட்டது அவ தப்பு, கேட்காம முட்டது ஓன் தப்பு. அதனால் இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவு பண்ணியிருக்கு. ஊருக்குள்ளே இருக்கிற ஆணும் பெண்ணும் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தீர்க்கமாக முடிவு பண்ணதுக்கப்புறம்தான் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். அதை இந்த பஞ்சாயத்தில் முறையாக சொல்லிட்டு தான் செய்யணும். புரியுதா? இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஐயா, ஐயா, ஐயா. யாருப்பா தம்பி? நான் பேங்க்லேருந்து வரேங்க. அந்த விவசாய லோன் கேட்டிருந்தீங்களே, அது உங்களுக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு. காலைல 10 மணிக்கு பேங்க் வந்து பாருங்க. சரிங்க தம்பி. அண்ணா, அப்பா வேறு சொத்து பத்திரத்துக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இதோ மாமாவே வந்துட்டாரு, அவரையே கேட்கலாம். ஏண்டா, உங்க 2 பேருக்கு அறிவுங்கிறதே இல்லையாடா? படிச்சிருக்கீங்களே தவிர்த்து ஒரு வேலை வெட்டிக்கு போகலாங்கிறதே இல்லையா? போய் வேலை வெட்டி பாருங்கடா. மாமா கோவிச்சுக்கு போகிறாரு. இப்போ அப்பா எங்கே இருப்பார்? அவர் எங்கே இருப்பார்? தோட்டத்தில் தான் இருப்பார். வா போகலாம். சரியா? மாமா, தெருக்கூத்து டிவிலாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வீட்லேயே நடக்குது. நல்ல வேலை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு என் அக்கா உயிரோடு இல்லை. என்ன மாப்பிள்ள சொல்ற? என் பையில பண்ற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்குன்னு, இந்த பூமிக்கு இருக்குன்னு நீ சொல்லாம சொல்றியாடா மாப்பிள்ள? நான் அப்படி சொல்ல வரல மாமா. உங்கள் 2 வாரிசும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன். வரட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். அப்பா எங்கே இருக்காரு? அப்பா, உங்களுக்கே நியாயமா இருக்கா? டேய், நீ எதுவுமே பேச வேண்டாம்டா. நீ எதுவுமே பேச வேண்டாம். நீ எதுவுமே பேச வேண்டாம். ஏய், நான் கையெழுத்து போட மாட்டேன்டா. நான் கையெழுத்து போட மாட்டேன். என் பாட்டை முப்பாட்டை சம்பாதிச்ச சொத்துடா. விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம்டா.
இதை நான் கையெழுத்து போடுவானேடா, போட மாட்டேன்டா, போட மாட்டேன்டா, போட மாட்டேன்டா, போட மாட்டேன்டா. பாப்பா எந்திரிப்பா ஏப்பா நானும் அண்ணனு மட்டுமா உனக்கு பிள்ளையா? அக்கா ஒருத்தி இருக்கல, அவளுக்கு சொத்து எழுதிக்கிட்டாப்பா, எங்க பக்கத்துல கையெழுத்து கேட்டோம். அக்கா எங்கடா இருக்கா? கருப்புரா கோயில் நிக்கிறாப்பா. போடா போடா. உன்னால ஊருக்குள்ள அவமானப்பட்டு வீதியில் நிக்கிறோமா, வீதியில் நிக்கிறேன். நீ அடுத்தோடு நம்பி ஆதரவு தேடி போன, இப்போ விதவையா வந்து நிக்கிறியம்மா. அதுக்கு நான் என் சுத்தம் கையெழுத்து போட்டு தரணுமா உனக்கு? அப்பா எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா. நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் எனக்கு நிரந்தரமா தண்டனையை கொடுத்துட்டாப்பா. இனி செத்தாலும் உங்க காலடியிலேயே நான் செத்துருவேன்ப்பா. தாய் மாமன் மணமடையில வச்சுட்டு ஓடி போன உனக்கு அன்னைக்கே நான் கருமாதி பண்ணிட்டேம்மா. அன்னைக்கே கருமாதி பண்ணிட்டேன். மாமே நடப்படமா அலையிறாம்மா. மாமா அவளுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களுமா இன்னொரு தடவை என் அக்கா மகளை என் முன்னாடி இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ வாமா நம்ம போலாம். மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுப்பா. என்னங்க மாமா சொல்லுங்க. மாப்பிள்ள இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செய்யலை மாப்பிள்ள. ஆனால் இப்போ நான் ஒரு முடிவு வந்துட்டேன் மாப்பிள்ள. என்ன மாமா எப்பவுமே இல்லாமல் இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிறீங்க? மாப்பிள்ள நான் வளர்த்த செடியில் பூ அழகாத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அடுத்தவங்க கையில் போய் வதங்கி இப்போ வந்து நிற்கிதுப்பா. அந்த செடியை நீ தான் காப்பாற்றணுமாப்பா. மாமா பந்தியில் ஒருத்தன் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போயிடுறான். நானும் பசியாக தான் இருக்கேன். அதுக்காக அதே அலையில் உட்காந்து சாப்பிட சொன்னா எப்படி மாமா? ஆனால் என் முடிவு இது இல்லை. என் அக்கா இறந்த பிறகு இந்த வீட்டையும் நம்ம தாய்க்கு தாயா உயிருக்கு உயிராக மதிக்கிற இந்த பண்ணையும் நான் என்னைக்கும் பாதுகாப்பேன் மாமா. மாமா மாமா என் தாய் ஈண்டெடுத்த தாய்மண்ணின் உறவே நீதான் மாமா. உறவுகள் துறந்த துறவிகள் கூட மறக்க முடியாத உறவு தாய் மாமா உறவு தான் மாமா. என் தாய் நீங்கள் தாங்க மாமா. இதைத்தான் எதிர்பார்த்த மாப்பிள்ள.